ராமனை எதிர்த்தவர்கள் யார் தெரியுமா? அவர் சொந்த மகன்கள். உங்களுக்கு ராமன் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வால்மீகி ஆசிரமத்தில் வளர்ந்த லவகுசர் சிறு வயதிலேயே அசாதாரண வில்லாற்றலில் உலகையே ஆச்சரியப்பட வைத்தனர். ஒரு நாள் ராமனின் அஸ்வமேத யாக குதிரை காட்டு வழியாக வீரமாக அங்கு வந்தது. அந்த குதிரையின் அறிவிப்பை படித்த லவகுசர் கண்களில் கோபம் வெடித்தது. உடனே யாரும் எங்களை ஆள முடியாது என்று கூறி குதிரையை மரத்தில் கட்டினர். ராமனின் படையினர் கோபமாக விரைந்து வந்து சிறுவர்களை தாக்க முனைந்தனர். ஆனால் லவகுசரின் தெய்வீக அம்புகள் முழு படடையையும் கண நேரத்தில் சிதறடித்தன. இதை கேட்டு லக்ஷ்மணன் தானே போர்க்களத்திற்கு சீற்றத்துடன் வந்தார். அவரும் லவகுசரின் அம்புகளுக்கு முன் தோல்வி அடைந்து தரையில் விழுந்தார். பின் வானிலிருந்து ஹனுமான் இறங்கி இருவரையும் நிறுத்த முயன்றார். ஆனால் தெய்வ அஸ்திரத்தால் ஹனுமானையும் லவகுசர் கட்டுப்படுத்தினர். இறுதியில் ராமன் தானே போர்க்களத்திற்கு வந்து அந்த வீரர்களை பார்த்தார். தந்தையும் மகன்களும் அறியாமல் உலகம் நடுங்கும் போர் தொடங்கப் போனது. அந்த நேரம் சீதை வந்து, இவர்கள் உங்கள் மகன்கள் என்று உண்மையை சொன்னாள். உண்மையை அறிந்த ராமன் கண்ணீருடன் லவகுசரை அணைத்துக் கொண்டார்.